தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தான் முதல்ல இப்போ தேர்தலில் சந்திக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட திமுக தலைமையிலான அந்த கூட்டணி, இரண்டு கூட்டணியே ஒரு பக்கம். வழக்கம் போலவே நாங்கள் தனித்து தான் என்று களம் இறங்கியிருக்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையும் அறிவித்துட்டாங்க, பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் தொடங்கி இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதில் நான்காவது அணி என்று பார்க்கின்ற பொழுது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். 4 அணிகள் களத்தில் இருந்தாலும் கூட இருமுனை தான் ரொம்ப கூர்மையாக இருக்குது. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்கிறாங்க. நம்மோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் நல்லதுரை இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு கூட டிடிவி தினகரன் ஒரு கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வைத்திருக்கிறார். முதல்ல நீங்கள் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு நீங்களாம் ஊழல் பற்றி பேசலாமான்னு சொல்கிறார். ஒரு எம்ஜிஆர் தான் முதல்ல களத்துக்கு வரட்டும், பேசட்டும், அதுக்கப்புறம் பேசட்டும், ஏதோ சினிமா டயலாக் போலலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரே. அது சரிதானே. அதாவது அசகு வெகுஜன மக்களுக்கான அரசியல் என்பது வீட்டை விட்டு வெளியில வராம, பொது வெளிக்கு வராம, நீங்க வீட்டுக்குள்ளேயே அரங்கத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு பேசுறதுக்கு இது சினிமா டயலாக்கு, சினிமா காட்சி இல்லை. வெளியில வரணும், மக்களோட மக்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக வழக்குகளை சுமக்கணும். சிறை வழக்குகளையும் வழக்குகளையும் நீதிமன்றங்களையும் கூட நீங்க படிகள் ஏறி நிக்கணும். அதெல்லாம் இல்லாம நீங்க எங்கேயோ வச்சிருக்குள்ளதுதானே பேசுறதுங்கிறது எப்படி ஒரு வெகுமக்கள் அரசியலாக இருக்க முடியும்? அதுக்கு அடுத்து இதுவரையில் விஜய் யாரை பேசி வந்தார்? கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுகன்னாரு. இப்ப திடீர்னு எங்கிருந்து ஊழல் எதிரின்னு ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப திமுக எந்த ஊழல் பெரிய விஞ்ஞான ஊழல்வாதிகள் என்று இந்தியாவில் அடையாளப்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்றம். அதெல்லாம் விட்டு திடீர்னு மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. முதல்ல இவரு வேலைகள்ல அவர் இதுவரை சினிமா துறையில் இருந்தார், இப்பொழுதுதான் அரசியலுக்கு வருகிறார். சினிமா துறையிலாவது அவர் நடித்து வெளிவருகிற படங்கள் சரியாக வந்திருக்கிறதா, அதுக்கு அவரோட கட்டுப்பாட்டுல இருந்ததா சொல்லப்படும். இன்றைக்கு ரசிகர் சங்கமாவும் இருந்தது. அந்த ரசிகர் சங்கங்கள் ஒவ்வொரு படம் வெளியிட்டு பொழுதும் 2 நாள் 3 நாளைக்கு அந்த மொத்த திரையரங்கத்தினுடைய டிக்கெட்டுகளை வாங்கிக்கிட்டு 100 டிக்கெட் 200 டிக்கெட் 1000க்கு 2000க்கு 3000க்கு விற்றதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை என்றைக்காவது கட்டுப்படுத்தி இருக்கிறாரா? என்றைக்காவது என்னுடைய ரசிகர் சங்கங்கள் இப்படியான செய்யக்கூடாதுன்னு என்றைக்காவது சொல்லுங்க. வாங்க, பொது அரசியலுக்கு வர்றீங்க, வெகுஜன மக்கள் அரசியலுக்கு வர்றீங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியில வாங்க, வீதியில் இறங்கி அரசியல் செய்ய வாங்க. அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்குது. அதை விட்டுட்டு அரங்கத்துக்குள்ள ஏசி அரங்கத்துக்குள்ள வெகுமக்கள் நிலைப்பாடு இறங்கி போராடி இருக்கோம். அத்தனை போராட்டங்கள் நின்றுருக்கோம். அத்தனை செய்திகளுக்கும் அத்தனை நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கும் ஒரு கட்சி கண்டன அறிக்கைகளும் வலியுறுத்தல் அறிக்கைகளும் கோரிக்கைக்குதுன்னு சொன்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அந்த உரிமையில் தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றார், வாங்க விஜய் அவர்களே வீதிக்கு வாங்க, வீதியில் இருக்கிற போராடுகிறவங்களுக்காக போராடுவாங்க. இன்றைக்கு நீங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல்ல வீதிக்கு வாங்க. ஏன்னா அரசியல் என்பது வீதியில் நிற்கிற குரலற்ற பார்வையற்ற மனிதனுக்கானது. முதல்ல இது பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்குமானதில்ல, மக்களுக்கான அரசியல், வெகுமக்கள் அரசியல் இருக்கும். வீதியில் இறங்கி அவனுக்கான உரிமைகளை பேச வேண்டிய அரசியல். நீங்க ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பண்றதுக்கான அரசியல் இது இல்லை தமிழ்நாட்டுல. அதுவும் கடந்த சில மாதங்கள்ல நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இப்படி எண்ணிலடங்காத போராட்டங்கள், தினசரி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் விஜய் எங்க போனாரு?
இன்றைக்கு பேசுறார், நான் ஊழலை ஒழிக்கப் போகிறேன். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் நீங்க திமுகவுக்கு எதிரானவர்னு சொன்னீங்க. திமுகவுக்கு எதிர்த்து நடக்கிற போராட்டங்கள்ல எந்த போராட்டங்கள்ல நீங்க வீதியில் இறங்கி நின்று அந்த போராடுற மக்கள் கூட நின்றீங்க? எதுவும் இல்ல. சும்மா நீங்க அரங்கத்துக்குள்ள இருந்துகிட்டு அரசியல் எதிரி அவரு, கொள்கை எதிரி இவருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை. அதைத்தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் சொல்லுகிறார். நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில வாங்க விஜய், வீதியில இறங்கி நில்லுங்க, வீதியில நிற்கிற விதியற்ற மனிதனுக்கான அரசியலை பேசுங்க, அவனுக்கு உண்டான அரசியலை செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? நன்றி நல்லதுரை, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, உங்களுக்கு முன்பாக பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நல்லதுரை டிடிவி தினகரன் சொல்றார், நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள கசப்புகளெல்லாம் மறந்து பொது எதிரியை வீழ்த்துவதற்காக, ஒரு மக்கள் விரோத அரசை வீழ்த்துவதற்காக பங்காளி சண்டை தான் இருந்துச்சு, நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சீமான் கூட தாவேக்கா பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், நம்ம கட்சி வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணன் தம்பி சண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி கைகோர்க்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கடந்து போகிறதுக்காக அப்படி சொல்கிறாரா? ஈயோடு இருப்பது தனிப்பட்ட முறையிலான காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ இல்லை, அது அரசியல் முரண், கருத்தியல் முரண். அதுல நம்மளோட முதன்மை இலக்குங்கிறது திராவிட கட்சிகளை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை நிறுவனம், ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் நோக்கம். அதனால அந்த முதன்மை இலக்கு திமுக அதிமுக அப்படின்னு சொல்றோம். அதே சமயத்துல தாவேக்காவோட குறைபாடுகளையும் தாவேக்காவோட குளறுபடியையும் சுட்டி காட்டதான் செய்வோம். அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல தாவேக்கா பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அவற்ற ஒரு தெளிவான பார்வையே இல்லை. வாரிசு அரசுல எதுக்குறேன் அப்படிங்கிறாரு, குடும்ப ஆதிக்கத்தை எதுக்குறாரு. வாரிசு அரசுல குடும்ப ஆதிக்கத்தை எதுக்குறேன் அப்படின்னா ஏன் காங்கிரஸ் கட்சி குறித்து பேசுறது இல்லை? காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி வாரிசு அரசியலின் படி முதன்மை பெற்று அவர் இன்னைக்கு ஒரு முதன்மையான அதிகாரமா விளங்குறாரு. ஆனா ராகுல் காந்தியை விமர்சிச்சது கிடையாது. அவரு இங்க கருணாநிதி குடும்பத்தை விட அதிகப்படியான குடும்ப ஆதிக்கம் அங்க இருக்குது. அங்க மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அது குறித்து பேசுறது இல்ல. ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு திமுக பேசுறாரு, மாற்று கருத்து இல்ல, எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆனா அதிமுக பேச மாட்டேங்கிறாரு. இப்ப அதிமுக ஊழல் சக்தின்னு பேசுறவர் கூட அதுலயே முரண்பாடு இருக்கு. அதிமுக ஊழல் சக்தி எந்த அடிப்படையில் சொல்றாரு? ஜெயலலிதாமையார் ஊழல் வழக்குல தண்டனை பெற்றாங்கிற அடிப்படையில் சொல்றாரா? அப்படின்னா அந்த கட்சியில செங்கோட்டையர் கட்சி பதாகையில ஜெயலலிதாமையாரோட படத்தை போடுறாரு. ஜெயலலிதாமையார் நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட தலைமையில உட்காந்துக்கிட்டு செங்கோட்டையன் பேசுறாரு. அப்ப செங்கோட்டையன் ஜெயலலிதா ஊழல்வாதி இல்ல அப்படிங்கிற கருத்தா சொல்றாரு. அதே கருத்தை தாவேக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் செங்கோட்டையன். அப்ப அந்த ஆட்சி மீது அந்த அமைச்சரை மீது ஊழல் கொடுத்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஜெயலலிதா ஏத்துக்கிறீங்க, செங்கோட்டையன் ஏத்துக்கிறீங்க, அப்புறம் அதிமுக ஊழல் கட்சினா அதுக்கு என்ன தர்க்கம் இருக்குன்னு கேட்கிறேன். இதுதான் அந்த கட்சியோட என்ன சொல்றது, எல்லாத்தையும் குளறுபடி, எல்லாத்தையும் தருக்கள் தான். அவங்களுக்கு ஒரு உச்ச ஒரு முதன்மையான நடிகர்னால ஊட்டங்கள் ஒரு அதிகப்படியான கவன ஈர்ப்பையும் வெளிச்சத்தையும் இருக்குது. அந்த கவன ஈர்ப்பையும் வெளிச்சத்தையும் வச்சுக்கிட்டு அது பேச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப ஜனநாயகன் படம் வெளிவரல, தணிக்கை வாரியம் தணிக்கை சார்ந்த தரல. அப்ப அது படைப்பு சுதந்திரத்துக்கான அச்சுறுத்தலா இல்ல இயல்பான நடவடிக்கையா? இயல்பான நடவடிக்கை அப்படின்னா ராகுல் காந்தி கண்ணம் தெரிச்சு பேசுறாரு. இப்ப ராகுல் காந்தி கண்ணம் தெரிச்சு பேசுறத பத்தி ஒரு கருத்து என்ன? அதை வரவேற்கிறாரா இல்ல தேவையற்றங்கிறாரா? என்ன சொல்ல வர்றாரு? இப்ப சிபிஐ விசாரணைக்கு 2 தடவை போனாரு. சிபிஐ விசாரணை வரவேற்று நீதிமன்றம் ட்வீட் போட்டாரு. சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீதியை நோக்கிய பணத்துல இருக்குதா, இல்ல அங்க குளறுபடி இருக்கா, இல்ல அச்சுறுத்தல் இருக்கா, அதை வச்சு ஒரு அரசியல் பழிவாங்கல் செய்யறாங்களா? எந்தவித தெளிவான கருத்தையும் சொல்லல. எனவே பதனமனே ஒரு படத்துல ஒரு சினிமா டைலாக் பேசுற மாதிரி அந்த மேடையில சினிமா டைலாக்கா பேசுறாரு, ஒரு படத்து வசனமா பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய தாவேக்காவோட கூட்டமும் அதை கண்டுட்டு ஆர்ப்பரிக்குது, கொண்டாடுது, ஆனந்த கூத்தாடுது, பரவசம் அடையுது. அதோட முடிச்சுட்டு போயிடுது. தேர்தலுக்கு நம்ம 2 மாசம் தான் இருக்குது. நெருக்க சொல்லணும்னா 2 மாசம் தான் இருக்குது. எல்லா கட்சியும் களத்துல இருக்குது, முனைப்போடு இயங்குது. 5 வருஷத்துல இயங்காத கட்சி கூட இந்த 2 மாசம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா இவர் 1 வார காலமா கடந்த மாசம் 18ஆம் தேதி ஈரோட்ல பேசுறாரு. அதுக்கு மறு நேற்று பேசிருக்கிறாரு. இப்ப திரும்ப எப்ப பேசுவார்னு தெரியாது. அதுக்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை. இப்ப நேற்று என்ன நாள்னா மொழிப்போர் நாள். மொழிப்போர் நாளுங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள்.
ரெண்டு பேரும் திராவிட கட்சி, திமுக அதிமுக ரெண்டு பேரும் திராவிட கட்சியும் ஒரு நாளை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது மொழிப்போர் நாள் தான். அந்த மொழிப்போர் நாள் பண்ணி தான் ஆட்சி பிடிக்குது. 65 மொழிப்போர், 64 67 மொழிப்போர், 67 வந்து திமுக ஆட்சி பிடிக்குது. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் 67 போல ஆட்சி மாற்றம் ஏற்படும், 77 போல ஆட்சி மாற்றம் ஏற்படுங்கிறாரு. அப்ப 67 ஆட்சி மாற்றத்தை வித்துட்டதே 65 மொழி போராட்டம் தான். அந்த மொழி போராட்டம் நேற்று. அப்ப அந்த மொழி போராட்டம் குறித்து உங்க பார்வை, அந்த மொழி போராட்டத்தோட விளைவை வந்து திமுக எப்படி பயன்படுத்திக்கிச்சு, எப்படி மொழிக்கு எதிராக இன்னைக்கு தமிழ் மொழிக்கு எதிராக பாதகமான வேலையை செஞ்சிச்சு, எப்படி இந்தி திணிப்பை ஆதரிச்சு, அது எதையாவது பேசணும்ல? எதுவுமே பேசல. ஒன்னு பேஜ்ல வந்து உப்பும் இல்ல, ஒரு காரமும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. சும்மா அந்த படத்து வசனம் போல அந்த மேடை ஒப்பந்தத்துக்கு பேசுறாரு. அந்த கூட்டமா ஆர்ப்பரிக்குது. அதை தாண்டி அந்த பேச்சுல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. நன்றி கார்த்திக்.